நண்பா, இப்போ நம்ம வந்து வண்டியை வந்து கேரேஜுக்கு கொண்டு போறோம். இந்த வண்டியை இந்த செக்யூரிட்டி இங்கேருந்து வந்தார் இந்த கதவுலேருந்து. ப்ராப்ளம். ஓகே, நம்ம உள்ள கொண்டு போவோம். ப்ராப்ளம் சைடில் பார்த்துட்டு போறாரு தலைவர். கூட்டமா இருக்குது, நீ எப்போ முடியும்னு தெரியலையே. அப்போ இன்னைக்கு சிவராத்திரியா இங்கே? ஆனந்தம் அடிச்சு என்ன ஆக போகுது? டீ கொடுப்பாங்க ஃப்ரீயா. இந்த பாருங்க, இந்த போற. ஹாய் நண்பா, அஸ்ஸலாமு அலைக்கும், குட் மார்னிங். சமயக்கார அண்ணன் வந்துட்டப்பில் பாஸ். அதுக்கு அவர்கிட்ட எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவோம். ஏன்னு கேட்டாக்கா நமக்கு 1008 வேலை இருக்குது. நேற்று சொன்னல, நம்ம பாஸோட மகன்ட சின்ன மகன்ட வண்டி சஞ்சான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுது, கம்பெனி கொண்டு போகணுண்டு. அதை கொண்டு போகிறதுக்கு நமக்கு இப்போ வந்து வேலை வந்திருக்குது. அது இப்போ நம்ம இங்கே சுவைக் சஞ்சான் கேரேஜுக்கு நம்ம போகணும். அந்த கேரேஜில் கொண்டுட்டு வண்டியை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வரணும். சாவி இன்னும் கொடுக்கல. சாவி அவங்க எப்போ எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்கன்னு தெரில. எந்திரிச்சு சாவி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் போக முடியும். அதுக்கப்புறம் நண்பா, நான் உங்கள் சேட்டை, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கேன்ட்டு ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்னென்ன வேலைகள்லாம் அப்டேட் பண்ணுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் வந்துட்டாங்க. ஓகே நண்பா, இப்போ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு இப்போ வந்து வேலையை ஆரம்பிப்போம். குட் மார்னிங், ஹேவ் நைஸ் டே. நம்ம சமயக்கார காக்கா நிஜாம் அண்ணா வந்து ஈரலும் கேப் சிக்கன் போட்டு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி போட்டு சூப்பராக பிரட்டியிருந்தார். டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டு இன்றைக்கி சூப்பரு. ஓகே, உப்பெல்லாம் போதுமானு கேட்டார். தேங்க்ஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை அப்படியே சுவைச்சு சாப்பிட்டுட்டு நம்ம வந்து சஞ்சான் கம்பெனிக்கு பயணமாகவும். வாங்க, என்னோட இருந்து நீங்களும் பயணமாகவும். ஹாய் நண்பா, இப்போ நம்ம வந்து வண்டியை வந்து கேரேஜுக்கு கொண்டு போகிறோம். இந்த வண்டியை, இந்த நம்ம பாஸோட பையன் வண்டியை, இது வந்து சஞ்சான், அதை கம்பெனி கொண்டு போகிறோம். இதோட கொஞ்சம் ஃபால்ட் இருக்குன்னு சொன்னாங்க. இதை ரிப்பேர் பண்ண நம்ம போயிட்டு இருக்கிறோம். அங்கே போயிட்டு இப்போ இது வந்து உடனே செஞ்சு கொடுக்குறாங்களா இல்லை லேட் ஆகுமா என்னான்னு அதுவும் தெரியலை. அங்கே போயிட்டு என்னான்னு தெரியும். அங்கே போயிட்டு இன்ஷால்லா நான் வீடியோ போடுறேன் நண்பா, ப்ளீஸ் வெயிட். சுவைக்கு நம்ம வந்தாச்சு. இதுதான் சஞ்சான் கம்பெனி. இந்த சஞ்சான் கம்பெனி பக்கத்துலேயும் ஜிஎம்சி, அங்கே பக்கத்தில் வந்து போர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்படியே ஜிஎம்சிக்கு ரைட் சைடில் நம்ம சஞ்சான் கம்பெனிக்கு போகிற வழி இது தான். இந்த வழி வந்து அப்படியே நேராக சஞ்சான் கம்பெனி வாசலில் கொண்டே விடும். செக்யூரிட்டி நம்மளை பார்த்து என்னமோ கேட்குற மாதிரி நடந்து வந்தார். செக்யூரிட்டி இங்கேருந்து வந்தார் இந்த கதவுலேருந்து. வந்துட்டு ப்ராப்ளம் இல்லை சர்வீஸ் அப்படின்றாரு. நான் சொன்னேன் ப்ராப்ளம் அப்படின்னு. ப்ராப்ளம்டா நில்லு, சர்வீஸ்னால் அடுத்த செக்ஷனுக்கு போட்டாரு. ப்ராப்ளம்டா அப்படின்னு. ப்ராப்ளம். ஓகே, நம்ம உள்ளே கொண்டு போவோம். ப்ராப்ளம்க்கு அதாவது வண்டியிலேருந்து பிரச்சனையானு கேட்குறாரு போல இருக்கு. ப்ராப்ளம்ன்றாரு. ஓகே, ப்ராப்ளம் தான்ப்பா, சீக்கிரம்ப்பா. என்னப்பா இப்படி நிற்கிது இந்த போகிறார்? இவர் தான். என்னப்பா இப்படி நிற்கிது கூட்டமா? சைடில் பார்த்துட்டு போகிறாரு தலைவர். கூட்டமாக இருக்குது, நீ எப்போ முடியும்னு தெரியலையே. அப்போ இன்னைக்கு சிவராத்திரியா இங்கே? இன்னும் கேரேஜில் போடல. நம்ம 20 நிமிஷமாக வண்டியில் தான் உட்காந்துருக்கேன். சரியான டிராஃபிக்கு பாருங்க, எல்லாம் சரியான டிராஃபிக்கு. ஆனந்தம் அடிச்சு என்ன ஆக போகுது? ஆர்ன் அடிக்கிறானுங்க பாருங்க. வண்டி கடல் மாதிரி கிடக்குது. எல்லாம் ரிப்பேருக்கு தான் வந்து கிடக்கு. சரியான கூட்டம். இந்த இருக்க ரிசப்ஷனில் போயிட்டு நம்ம வண்டியோட ரிப்பேரை சொல்லுவோம். நண்பா, ரிசப்ஷனில் சாவியை கொடுத்துட்டேன். சாவியை கொடுத்துட்டு உட்கார சொன்னாங்க. அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. எல்லோரும் போயிட்டாங்க. நானும் ஒரு டிரைவர் மட்டும் உட்காந்துருக்கோம். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, தலை வலிக்குது. ஆனால் இந்த ரிசப்ஷனில் டீ கொடுப்பாங்க ஃப்ரீயா. இந்த பாருங்க, இந்த போராடில் அவர் வந்து இந்த ஊருக்காரங்களுக்கு மட்டும் கேட்டு கொடுக்குறாரு. நமக்கும் கேட்டோம்னா கொடுப்பாரான்றது. முன்னாடி ஒரு ட்ரிப் வந்து நான் குடிச்சிருக்கிறேன். அப்போ வந்து பால் டீ தானு கேட்டேன். பால் கிடையாது அப்படின்றாரு. வெறுட்டி தான் தாரேன் அப்படின்றாரு. இப்போ கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாரு. போவோம். चाय, दूध का चाय, दूध चाय। हाँ जी,
கேட்டு கிடச்சிச்சின்னா ஓகே, ஒரு சமயம் இல்லைன்னு சொன்னாக்க நமக்கு ஒரு மாதிரியாக இருந்தானே. சரி, இப்போ டீயை குடிச்சிட்டோம்ல, எத்தனை மணி நேரம்னாலும் வெயிட் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் கார் இன்றைக்கி ரெடி பண்ணி தரமாட்டானுங்க. இன்றைக்கி சிவராத்திரி தான். இங்கே உட்காந்துட்டு போவோம், வீட்டுக்கு போனாலும் வேலை இருக்கும், வேறு வேலை ரெடியாக வச்சுருப்பாங்க. அதுக்கு இந்த கார் கம்பெனியில் உட்காந்துட்டு போவோமே. என்ன சொல்கிறீங்க? சரிதானே? சேட்டை செய்கிறது சரிதானப்பா. நண்பா, காலையில் வந்துட்டு இப்போ மணி எத்தனை? 10 மணிக்கு வந்தது. இப்போ மணி 1:30 ஆச்சு. இவ்வளோ காலம் இந்த இதில் தான் உட்காந்துருந்தேன், இந்த கம்பெனியில். என்ன போட்டு இழுக்கிறானுங்க காசை பிடுங்கிறதுக்கு. நம்ம புது வண்டி எடுத்தோம். புது வண்டி எடுத்துட்டு சர்வீஸ் ஃபஸ்ட்டு சர்வீஸை ஃப்ரீ சர்வீஸ் இங்கே பண்ணிவிட்டு பாக்கி எல்லாத்தையும் வெளியே நம்ம ஆயில் ஃபில்டர் பண்ணோமா, அதான் தப்பு பண்ணிட்டோம். இப்போ என்னாச்சு, அதுக்கு இப்போ வண்டி ஃபால்ட் ஆனாக்கா அது செய்ய மாட்டுறானுங்க, காசு வேணும் அப்படிங்கிறாங்க. சரிதானே? இப்போ ஆயில் ஃபில்டர்லாம் நம்ம வெளியே மாற்றினதுனால இப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் கேரண்டிக்கு அந்த வண்டி கேரண்டி இருக்குல்ல, அதில் செய்ய மாட்டோம், ஏன்னா நீங்கள் வெளியே ஆயில் ஃபில்டர் மாற்றிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு, இந்த ஏதாவது பிரச்சனைனா காசு நீங்கள் கட்டுற மாதிரி வரும்னு சொன்னோடனே பேச்சுவார்த்தை நடத்தி அது இதுன்னு சொல்லி என்ன ஆச்சுன்னு தெரியலை. பாஸ் பேசினார். இப்போ நம்ம வண்டியை போட்டு டாக்ஸியை பிடிக்க வந்துக்கிட்டு இருக்கோம். டாக்ஸி இப்போ எவ்வளோ கேட்குறான்னு தெரியலை. பாருங்க, ரோட்டில் நிற்கிறோம் டாக்ஸிக்கு. எப்படி 2 நேரம் எடுப்பானா இருக்குது இங்கேருந்து இதுக்கு மிஷினுக்கு 2-3 நேரம் எடுப்பானா இருக்கும். பாப்பா என்ன செய்கிறதுன்னு. ஓகே நண்பா, நான் டாக்ஸியில் ஏறிட்டு அதுக்கப்புறம் நான் கால் பண்ணுறேன். சாரி, உங்களை மீட் பண்ணுறேன். ஹலோ நண்பா, நம்ம இப்போ நம்ம டாக்ஸியில் ஏறிட்டோம். அந்த வண்டியை சஞ்சான் கேரேஜில் போட்டதுக்கு பிறகு இப்போ நம்ம டாக்ஸி வெயிட் பண்ண ஒரு அண்ணன் வந்தாங்க. அந்த வண்டியில் நம்ம ஏறி போயிட்டு இருக்கோம். 2 நேரம் மிஷினுக்கு சொன்னாங்க. இப்போ அந்த வண்டியில் தான் ஏறி போயிட்டுருக்கேன். மணி 1:30 ஆச்சு. நம்முடைய சமையல்காரர் காக்கா என்ன பண்ணார்னு தெரியலை இதுவரையும். முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். சந்தோஷமாக இருக்கும் முடிச்சுட்டு இருந்தாக்க. ஏன்னா 2 நாள் தான் ஆச்சு. நான் ட்ரைனிங் அதை தான் செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். அவர் என்ன செஞ்சார்னு எனக்கு ஒன்றும் தெரியலை. பார்ப்போம். வெற்றிகரமாக இன்றைக்கி நடத்தியிருப்பார் லஞ்சை. ஓகே நண்பா, நான் வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு அதுக்கப்புறம் போடுறேன். இப்போ நான் டாக்ஸியில் நான் போயிட்டுருக்கேன். மக்கள்கிட்ட இன்றைக்கி முடிச்சிடுவோம். ஓகே, பை பாய். ஹாய் நண்பா, குட் ஈவினிங். நான் அவங்க சேட்டை வண்டியை கொண்டுட்டு கேரேஜில் போட்டோம். கேரேஜில் போட்டு டாக்ஸியில் வந்தோம். டாக்ஸியில் வந்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து வாஷ்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்ன கிழமை? துவானியா. இன்றைக்கி நம்ம ராம்பாய் சாய் ஊற்றுற நாள். இன்றைக்கி திவானியோட என்ன செய்யணும், ஜாமாயமாக வாங்க சொல்லுவாங்க, அதை வாங்கி கொடுக்கணும். நம்ம நிஜாம் காக்கா சமையல்காரர் வந்துட்டார். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் இன்னும் முழுசாக அவரை ஒன்றும் எடுக்கலை. இன்ஷால்ல எல்லாம் சொல்லி கொடுத்து அவர் எடுத்ததுக்கு பிறகு நமக்கு ஃப்ரீ ஒரிஜினலாக கிடச்சிடும். அதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாகவும் பண்ண முடியும். ஓகே, பண்ணிடுவோம். இன்றைக்கி என்ன வேலைன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வண்டி இல்லாததுனால இப்போ மேடம் நம்ம போக முடியாது. நம்மள்ட்ட வண்டி இல்லை. இப்போ அவங்க அவங்களோட ஃபேமிலி, பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் உள்ள டிரைவரை கூப்பிட்டு அங்கே டிரைவரோடு அவங்க பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாம் வேறு என்ன யாரும் வண்டி பிரதர் வண்டி ஓனா கொடுத்து ஓட்ட சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே நண்பா, கிரிச்சு இன்றைக்கி ஒரு அப்டேட்டை பண்ணிடுவோம். அப்படியே சேட்டை கூட அப்படியே சேர்ந்துடுங்க, லைனில் இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இன்றைக்கி துவானி நடக்கும்னு தெரியும். இந்த கதவு டைட் ஆகிடுச்சு. ராமு பையன் இப்போ ஆனால் கதவு டைட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு வரான். அது கீழே அந்த தரை அப்படியே இழுபடுது. அப்படியே கதவு தள்ளினாக்கா அப்படியே நிற்கிது. ஆட்டோமேட்டிக்காக மூட மாட்டேங்குது. நான் போயிட்டு அந்த சுத்தியல் எடுத்துகிட்டு வாடான்னு சொல்லி அந்த ஜாயிண்ட்டு கதவு திறக்கிற நாரங்கி அது கொஞ்சம் இறங்கி இருந்துச்சு. எல்லாம் ரெடிமேடு கதவு. அதை கொஞ்சம் தட்டி விட்டு இப்போ சொல்கிறா அப்படின்னு இப்போ திறந்துச்சு. இதெல்லாம் முன்னாடி செய்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி அவனை கொஞ்சம் வார்னிங் பண்ணி இனிமேல் திவானி அன்னைக்கு செய்யணும், மற்ற நாளில் செய்யணும். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு சொன்னாக்கா ராயல் ஹயாத் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். நம்ம மேடம், அவங்க மேடத்தோட ஃபேமிலி 2-3 பேரை கூட்டிக்கிட்டு அங்கே ஏதோ ஃபங்க்ஷன் போல் இருக்குது. அங்கே ஹாஸ்பிட்டலில் யாருக்கோ ஏதோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே நம்ம போகிறோம். என்னடா ஹாஸ்பிட்டலில் ஃபங்க்ஷனுங்கிற அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு பிரசவ ஆஸ்பத்திரி. ஏதோ பிள்ளை பிறந்திருக்கு போல இருக்குது. அதை பார்க்க போகிறாங்க. அப்போ அதை இங்கே குவைத்தில்
அங்கே எல்லோரும் ஃபேமிலியெல்லாம் போவாங்க. ஃபேமிலியெல்லாம் போயிட்டு ஸ்வீட் எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அது அன்றைக்கி ஒரு 3 நாளைக்கு அதை அலோட் பண்ணுவாங்க. ஸோ அறிவிச்சிருவாங்க, இன்றைக்கி நாங்கள் வந்து இஸ்தக்பால் அப்படின்னு சொல்கிறாங்க. அரபியில் வந்து இஸ்தக்பால், அதாவது வந்து இன்றைக்கி இஸ்தக்பால் 3 நாளைக்கு இருக்குது. இந்த ஃபேமிலி பபா கிடச்சிருக்கு, அதாவது குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த 3 நாளுக்குள்ளே இவங்க எல்லாம் முழு ஃபேமிலியும் போயிட்டு அந்த 3 நாள் எந்த நாளில் போகிறாங்களோ போய் பார்த்துட்டு கஹ்வா சாய் ஸ்வீட் வீட்லாம் குடிச்சிட்டு சந்தோஷத்தை கொண்டாடிட்டு வருவாங்க. அதுதான் ஃபங்க்ஷனுங்கிறது. அதான் நான் அப்படி சொன்னேன். என்னடா ஹாஸ்பிட்டலில் ஃபங்க்ஷன் அப்படின்னு நினச்சிட வேணாம். ஆமாம், வண்டி தான் இல்லையே, ஏது வண்டி, நீ தான் வண்டி இல்லைன்னு சொன்னியே அப்படின்னு சொன்னேன். இல்லை நண்பா, நேற்று போனோம்ல அந்த பஜீரோ திருப்பி வந்திருக்குது. அதனால அந்த பஜீரோவில் இப்போ நம்ம வந்து எல்லாம் போகிறோம். திருப்பி போயிட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி வண்டியை கூட திருப்பி கொடுக்க வேண்டியதான். நான் எடுத்துகிட்டு வரல, அந்த வீட்டு டிரைவர் எடுத்து வந்து கொடுத்துட்டு போனாப்புல. இந்தாங்க அப்பா, ஏதோ ஃபங்க்ஷனாக உங்கள் மேடம்லாம் போகிறாங்க, இந்த வண்டி எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, நம்ம பாஸோடைய பிரதர் வண்டி. ஆமாம், ஓகே நண்பா. நான் இங்கே ராயல் ஹயத் ஹாஸ்பிட்டலில் நான் உங்களுக்கு அங்கே போய்ட்டு நான் வீடியோ போடுறேன். சும்மா கிரிட்டு முடிச்சிடும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைனில் இருங்க ப்ளீஸ். லைக் மேடத்தை ஃபேமிலி எல்லாத்தையும் இறக்கி விட்டேன் நண்பா. அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே அவங்க மேடம் சொன்னாங்க, நீ வீட்டுக்கு போ, நான் வந்து உனக்கு கால் பண்ணுறேன், அப்போ வாண்டாங்க. அந்த பாருங்கள், ராயல் ஹயத் ஹாஸ்பிட்டல் ஜப்ரியா எப்படி பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள், மாளிகை. ஆமாம், இது ராயல், அது பேர்லேயே ராயல்னு வச்சுருக்குறாங்க. அப்படியே ராயல் ஹயத்தை ஒரு லுக் ஒன்று விட்டுட்டு அப்படியே நம்ம வீட்டை பார்க்க நம்ம கிளம்பிட்டோம் நண்பா. இப்போ நம்ம வீட்டை நோக்கி போயிட்டுருக்குறோம். இப்போ நம்ம வீட்டை பார்க்க போவோம் நண்பா. ஏன்னு கேட்டாக்க, அவங்க இறங்கிட்டு நீ வீட்டுக்கு போ, நாங்கள் டெலிஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி துவானியா இருக்குது, துவானியாவுக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்கணும். அது கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால தான் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இல்லைன்னா இங்கே நம்மளை உட்கார வைக்க மாட்டாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு துவானியா முடிச்சுட்டு அவங்க எத்தனை மணிக்கு அடிக்கிறாங்கன்னு தெரியல. இன்றைக்கி சிவராத்திரி தான் போல இருக்குது. ஓகே நண்பா, முடிச்சுட்டு அவங்களுக்கு நான் கால் பண்ணுறேன், மீட் பண்ணுறேன். அது வரை வெயிட் பண்ணுங்கள். சும்மா கிரிட்டு இன்றைக்கி முடிச்சிடுவோம். இது ஜப்ரியா. நண்பா, வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் துவானியா வேலைன்னு சொன்னேன்ல, குபூஸ் ஆர்டர் பண்ணியாச்சு. குபூஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமாம், தெரியுதா, உள்ளுக்குள்ளே குபூஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு இடையில் போயிட்டு நம்ம ஜெமியாவில் போயிட்டு பெப்சி வாங்கிடுவோம். பெப்சி ஒரு 15 பெப்சி 20 பெப்சி எடுப்போம். துவானியாவில் சாய், கஹ்வா, பிஸ்கட் ஐட்டங்கள், அந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. நானும் உட்காந்துக்கிட்டே இருந்தேன். ஹாய் நண்பா, துவானியா நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி முடியாது போல் இருக்குது. எப்படியும் 12:30 மணி ஆயிரும். ஓகே நண்பா, நான் உங்கள் சேட்டை ட்ராவலர். இன்னோட இந்த சீரியலை முடிச்சுக்கிடுவோம். குட் நைட், இன்ஷா அல்லாஹ், see you tomorrow. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். குட் நைட்.